ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சத்தான வாழைப்பூ பொரியல். இது கட் பண்ண பிறகு நம்ம கஞ்சி தண்ணிலையோ அப்படி இல்லைனா மோர் தண்ணிலையோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை பொரியல் பண்ணிக்கிட்டோன்னா தோப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம், அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் 4லேருந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே மையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்து பருப்பு போட்டு தாளிசு பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்பவே பொன் வறுவல் ஆகக்கூடாது. ஜஸ்ட் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த வாழைப்பூவை நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பை போட்டுடலாம். பொரியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்ட பிறகு நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி துளிச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் போதும் தண்ணி. ஏன்னா வாழைப்பூலி நமக்கு தண்ணி அப்படியே வெளியேறும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கலாம். சிம்மில் வேண்டாம், மீடியம் டு ஹை அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையில அப்பப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு இடையில கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அடிப்பு தரக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லாவே நமக்கு தண்ணி வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி போக எக்ஸ்ட்ராவே அந்த வாழைப்பூவில் அப்படியே எக்ஸ்ட்ரா வெளியே வந்திருக்கு பாருங்கள் தண்ணி. அதனால தான் தண்ணி பார்த்து ஊற்றுன்னு சொன்னேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். தீயை நம்ம மீடியமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி நமக்கு வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயோடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மறுபடியும் வதக்கிக்கிட்டால் போதும். தண்ணி நல்லா வற்றிட்டு நமக்கு உதிரியாக அந்த வாழைப்பூ பொரியல் சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியான பொரியல், ரொம்பவே சத்தானது கூட. வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.